ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ கம் கணபதியாய நமக. இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வதனம் டிவி நேயர்களே, இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ. வணக்கம். பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆங்கிலம் 22/1/2024, தமிழ் சோபகிருது வருடம் தை மாதம் 8ஆம் திருநாள் திங்கட்கிழமை, வளர்பிறை சுபமூர்த்த நாள். நட்சத்திரம் மிருகசீரிசம் நட்சத்திரம் விடியற்காலை 4:59 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். திதி வளர்பிறை இத்வாதசி திதி இரவு 7:53 வரை, அதன் பிறகு திரியோதசி திதி. சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1:30 வரை, மாலை 6 மணி முதல் 7:30 வரை, இரவு 10:30 முதல் 12 மணி வரை. சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரிய பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கன்னியாவில் கேது பகவான், தனுசில் சுக்கிரன், புதன், செவ்வாய் பகவான். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். மேச ராசிக்காரர்களே, எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற நம்பிக்கை கொண்ட மேச ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதற்கான முன்னேற்பாடாக இன்றைக்கு நீங்க சிலரை சந்திப்பீங்க. லாபஸ்தானத்துல சனி பகவான் இருப்பதால் தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு நீங்க சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதற்கான சில முயற்சிகள் எல்லாம் நீங்க இன்றைக்கு தொடங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமாவே நடக்கும். வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்திலுமே இன்றைக்கு நல்ல பேரு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்புள்ளதுங்க. உங்க மனசுக்குள்ளேயும் அந்த பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல்களும் கொஞ்சம் வேலை சுமையும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று நாள் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு வெளி வட்டாரத்திலும் நல்ல பேரு கிடைக்கும். உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சுலபமாக நிறைவேறும். 2-3 நாட்களாக முடியாத விஷயங்கள் இன்றைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க. உங்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குங்க, தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் கொஞ்சமாக விற்க தொடங்கும். நீங்க எதிர்பார்த்த லாபமும் இன்றைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறதுங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினிஸ்டைல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்பிளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல் மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு
த ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644, 93604323317. மின்னஞ்சல் therasidigital@gmail.com. Facebook The Rasi Digitals. YouTube The Rasi Digital. வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும். திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறதுங்க. இவ்வளவு நாளா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்த சுக்கிரன் இப்ப 7ஆம் வீட்டுக்கு போயிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சிறப்பாக முடியும். பணவரவு, செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கும். இவ்வளவு நாளா நீங்க முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அமைய வாய்ப்புகள் உள்ளதுங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால் தந்தையாரின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சலசலப்புகள் எல்லாம் இன்றைக்கு விலகி நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரமும் உத்தியோகமும் இன்றைக்கு சிறப்பாகவே இருக்கும். வெளிவட்டாரமும் உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாகவே இருக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சந்தோஷமான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறதுங்க. கடக ராசிக்காரர்களே, எதற்காகவும் பயப்படாமல் புது முயற்சிகளில் எல்லாம் வெற்றி காணக்கூடிய கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு சூரியனும் செவ்வாயும் பலமாக இருப்பதனால் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு உண்டு. நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமாகவே நடக்கும். வெளிநாடு போவதற்கு விசா அது போன்ற முயற்சிகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது வேலைக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க பேசலாம். அது சுமூகமா முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும். பங்குதாரர்களிடம் ஏதாவது பேசுறதா இருந்தா இன்றைய தினம் நீங்க பேசலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு எல்லாமே விலகி கணவன் மனைவிக்குள்ளே இன்றைய தினம் அந்யோன்யம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, என்றென்றைக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு பலம் சேர்க்கிற வகையில, எல்லா வகையிலுமே வெற்றி சேர்க்கிற வகையில குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் பிரபலங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு கண்டகச்சனி நடப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. நெருங்கிய உறவினர்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாம
கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதம் இன்றைக்கு இருக்குங்க. வியாபாரம் உத்தியோகம் பொறுத்தவரை இன்றைய நாள் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. வியாபாரத்திலையுமே உத்தியோகத்திலுமே இன்றைக்கு சில புதிய விஷயங்களை எல்லாம் நீங்க கத்துக்குவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவை தரும் நாளாக அமையுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில புதன் பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் இவ்வளவு நாளா உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய தாயார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனம் பராமரிப்பு செலவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் செலவு அதிகமாயிட்டே போகுதுன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் திடீர் பண வரவுகள் உண்டு. திடீர் வெளியூர் பயணங்கள் அமைய வாய்ப்புள்ளது. உறவினர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகம் இன்றைக்கு பரவாயில்லைங்க. கொஞ்சம் வேலை சுமை இன்றைய தினம் இருக்கும். குடும்பத்துல மனநிறைவு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. உத்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட நீங்க அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. அதே போல வெளி வட்டாரத்திலையுமே உங்களை பற்றி வீண் வதந்திகள் விமர்சனங்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காம கண்டுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் இன்றைக்கு நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யூன்யம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ, ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபி, கேண்டட் வீடியோ, கேண்டட் போட்டோகிராஃபி, ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட், மாடல் போட்டோ ஷூட், ஆட் ஃபிலிம் ஷூட், மேலும் என்டி போட்டோ ஆல்பம், சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ட்ரோன், ஸ்பாட் மிக்சிங், LED டிஸ்பிளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க தி ராசி டிஜிட்டல் மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல். தொடர்புக்கு தி ராசி டிஜிட்டல், பவானி சாகர், செல் 9688909644 93604323317. மின்னஞ்சல் தி ராசி டிஜிட்டல் @gmail.com. Facebook தி ராசி டிஜிட்டல்ஸ். யூடியூப் தி ராசி டிஜிட்டல். வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல். பெண் என்றாலே அழகு. அப்படிப்பட்ட பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெயின் அகற்றுதல், முடி உதிர்வு சிகிச்சை, மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை, கரும்புள்ளி, முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்தும் லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் அனைத்து விதமான மணப்பெண் அலங்காரம் செய்து தரப்படும். மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும்.
திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அகாடமியில் ப்ரீ பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் என அனைத்தும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ், கரட்டூர் ரோட், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட், சத்தியமங்கலம் and 9566980521. திவ்யாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர். விருச்சக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கனியை தரும் நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில சுக்கிரன் வலுவா உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் சாதுரியமான பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு. உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அது எல்லாமே இன்றைய தினம் மாறும். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இன்றைக்கு நீங்க வாங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முடிவுக்கு இன்றைய தினம் நீங்க வருவீங்க. சகோதரர்களுடைய வகையில இன்றைக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குங்க, கடையை மாத்தலாமா, ஏகப்பட்ட வாடகை வேற கொடுத்துட்டு இருக்கோம், சொந்த இடத்துக்கு மாறலாமா, ஏதாவது ஒரு லோனை போட்டு ஒரு இடத்த வாங்கிடலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போலங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு விலகுங்க. அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடல் உஷ்ணம் கொஞ்சம் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியா நடக்கும், சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. உங்க ராசிய குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். சுப செய்திகள் எல்லாம் இன்றைக்கு உங்களை தேடி வரும். உங்க ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நீங்க கலந்து கொள்ளக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலேயே ஒரு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கு போய் நீங்க உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்துல அலுவலகத்துல இன்றைக்கு நீங்க ஆர்வமா இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக அமைகிறது. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்கும். பேசாம இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கு உங்க கூட வந்து பேசுவாங்க. நீங்க எதிரி அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை இன்றைய தினம் மாறும். உங்களுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அவங்களுக்கு இன்றைக்கு தெரிய வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஈகோ அதெல்லாம் இன்றைய தினம் சரியாகும். இன்றைய தினம் மனம் திறந்து பேசுவீங்க. உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி உண்டு. ஏழரை சனியில பாதக சனி இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, பாதம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் டாக்டர் எதெல்லாம் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாமே சாப்பிடாம தவிர்த்து உணவின் மூலம் இதையெல்லாம் சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுங்க. உங்க ராசிக்கு ராகு வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இன்றைய தினம் வர ஆரம்பிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவினங்களும் சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. 11ஆம் இடத்துல சில முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதரர்களால்
இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சமூகத்துல பெரிய அந்தஸ்து உள்ளவர்களின் அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். புதுசா ஏஜென்சி தொடங்குவது, புதிய கிளை அமைப்பது, புதிய ஆட்களை வேலைக்கு எடுப்பது, இது எல்லாம் இன்றைய தினம் நல்லபடியா முடியுங்க. உத்தியோகத்துல பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை பார்க்கிறவங்களுடைய ஆதாயமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலையுமே நீங்க இன்றைக்கு அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களுடைய படிப்பும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் தர்ம காரியங்கள் எல்லாமே நீங்க இறங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 10ஆம் இடம் பலமா இருப்பதனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்க ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் நீங்க உபயோகப்படுத்தும் போது அதில் மிக மிக கவனம் தேவை. 7.5 சனியில விரைய சனி இருப்பதால் அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்க பாருங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்க பரபரப்பா இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்க இன்றைய தினம் வாய்ப்புள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி பலன்களை நாம் விரிவாக பார்த்தோங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலனுங்க. ஆனால் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலனை தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி ஜென்ம ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே என் நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதக பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன், பிகாம் ஆஸ்ட்ரோ. வணக்கம்.